உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சின்ன காய்கறியோட தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, பார்க்கலாமா? நிறைய வெயில் அடிக்க ஆரம்பிச்சதுனால ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் எல்லாருக்கும், நிறைய காய்கறி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சிக்கன் மட்டன் அதிகமாக எடுத்துக்கிறது நல்லதில்லை. நிறைய காய்கறி, அது மட்டும்தான் நம்ம உடம்புக்கு வந்து நல்லது. ஏன்னா ரொம்ப ஹெவியாக வெயில் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் கொஞ்சம் காய்கறி மட்டும் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு சுண்டைக்காய் தான் எங்கள் வீட்டுக்காரர் பறிக்கிறாரு. சுண்டைக்காய் வந்துட்டு இரும்பு சத்து இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். சுண்டைக்காய், அடுத்து வந்துட்டு மிளகாய் நிறைய நல்லா காய்ச்சிருக்கு, மிளகாவும் நல்லா காய்ச்சிருக்கு. அடுத்து கத்திரி செடி, கத்திரிக்காய் கொஞ்சம், இது மட்டும் தான் இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். ஓகேவா? இதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பூச்செடி நிறைய அதுக்குள்ளே கொல்லையில் வச்சுருக்கேன். ஆனால் வந்து 1 2 தான் அதில் பூத்துருக்கு பாருங்களேன். அந்த கூடையில் தண்ணி இல்லாததுனால எல்லாம் காஞ்சி கருவாடு ஆயிடுச்சு. ரெட் கலர் ரோஸு, எல்லோ கலர் ரோஸ் 2 இருக்குது. ஆனால் அந்த ரெட் கலர் மட்டும் சின்னூண்டாக ஒரே ஒரு பூ பூத்துருக்கு. எல்லோ கலர் பூக்கவே இல்லை. அப்புறம் செவ்வந்தி பூலாம் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே பூக்கவே இல்லை, பூக்காமல் இருந்துச்சு. கொத்தவரங்காய் செடி மட்டும் பறிக்கும்போது வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா நானும் போய் சேர்ந்து அவரோட பறிக்கணும். கொத்தவரங்காய் பறிக்கிறது கொஞ்சம் ரிஸ்கியான ஒர்க்கு, அதனால் வீடியோ எடுக்க முடியாது. அடுத்து வந்துட்டு கத்திரிக்காய் பறிக்கலாம், இவ்வளோதான். நிறைய கொத்தவரங்காயும் சுண்டைக்காயும் நிறையா இருந்துச்சு. கத்திரிக்காய் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 1/2 கிலோக்கான இருந்துச்சு. அது என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்ம வீட்டில் கொஞ்சமாக இடம் இருந்தாலும் ஏதாவது ஒரு செடி இது மாதிரி வச்சு நம்ம வீட்டில் பயிர் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக அது தேவையான ஏதோ ஒன்று கொடுத்துரும். நம்ம இடம் இல்லைனாலும் ஒரு சின்ன டப்புலையாவது மண் போட்டு கொஞ்சம் எரு போட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னால், அது வச்சு பாருங்களேன், அதில் விளையிற காய்கறி அது சாப்பிட்றதே ஒரு தனி சுகம்தான். ஓகேவா? சரியான வெயில் அடிக்க ஆரம்பிச்சு எங்கள் வீட்டுக்காரர் பறிச்சுட்டு கிளம்பிட்டார். இவ்வளோ தான் எங்கள் வீட்டு கொல்லையில் காய்ச்சிருந்த காய்கறி. ஓகேவா? பாருங்கள், இவ்வளோ சுண்டைக்காய் இருக்கா? அதில் நான் கம்மியாக தான் கொஞ்சம் சாம்பாருக்கு எடுத்துகிட்டு பாக்கி வந்துட்டு வத்தல் தான் போட போகிறேன். வத்தல் போட்டு வச்சோம்னாக்கா மழைக்காலத்துக்கு நல்லது. ஓகேவா? என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.